புதுவுறவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. காரணம் என்னன்னா, அதிமுகவில் ஒற்றுமை இல்லை. அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை இருக்கு. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி, சசிகலா உள்ளிட்டவர்கள் ஒற்றுமையாக ஒரு வலுவான இருந்த கட்சி இன்னைக்கு வலுவிழந்து இருக்கிறதா. இன்னைக்கு அதிமுகவுக்கு இது ஒரு பின்னடைவு. பாஜக அதிமுக கூட்டணி உருவானதுக்கு அப்புறம் கூட அங்கு வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறதான் ஒரு கருத்தாக பார்க்க முடிகிறது. காரணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியை நம்பி அதிமுகவுடைய தொண்டர்கள் வாக்களிப்பதற்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா காரணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி நாங்க எத்தனை முறை தான் வாக்கு செலுத்துறது, நீங்க பல தேர்தல்களில் தோல்வியடைகிறீங்க, கூட்டணி உறுதி செய்யப்பட்டு இருக்கக்கூடிய சூழல்ல கூட நாங்க வாக்கு செலுத்தணும் அப்படின்னா இந்த கூட்டணி தோல்வியடைந்தால் எங்களுக்கு மிகப்பெரிய சங்கடம் ஆயிடும், இது வருத்தம் ஆயிடும் அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பமான மனநிலை தான். காரணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி மீது தொண்டர்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கு. ஆனால் நிர்வாகிகள் மத்தியில கட்டுக்கோப்பா வச்சிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, பாஜகனுடைய மாநில தலைமை, அதாவது டெல்லி தலைமை என்ன பண்றாங்கன்னா, ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில பிளான் பண்றாங்க. அதிமுக ஒன்றிணைக்கணும். ஏன்னா ஒன்றிணைந்தால் அந்த வாக்குகள் எல்லாம், ஒட்டுமொத்தமான வாக்குகள் எல்லாம் சிந்தாமல் சிதறாமல் கட்டுக்கோப்பாக அது பாஜக கூட்டணிக்கு வரும் அப்படிங்கிறது அமித்ஷானுடைய மிகப்பெரிய கணக்கா இருக்கு. ஓ பன்னீர்செல்வத்திற்கு அவருக்கு இருக்கக்கூடிய தொகுதிகள்ல செல்வாக்கு இருக்கு. அது சசிகலா ஆகட்டும், டிடிவிக்கு ஆகட்டும், இவருடைய வாக்குகள் எல்லாம் ஒற்றுமையா சிதறாமல் இருக்கணும் அப்படின்னா அதிமுக ஒன்றிணைக்கணுங்கிறதுல கடுமையான முயற்சியில ஈடுபடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கூட இன்னைக்கு ஒரு கசப்பு தன்மையோட இருக்கிறாங்க. ஒற்றுமையா இருக்கின்ற போது அது வாக்குகளுடைய சதவீதம் உயரும். அந்த வாக்குகள் சதவீதம் உயர்கின்ற போது, பாஜக கூட்டணியில் இருக்கின்ற போது வேறு எந்த கட்சி கூட்டணியில் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு திமுகவுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில ஒரு டஃப் கொடுக்கலாம். ஆனால் இங்க பிரிந்திருந்து ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியில் இருக்கிறது, அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறது. இவருடைய வாக்குகள் என்ன ஆகும்னா, அதிமுக தொண்டர்கள் யாருக்கு வாக்கு செலுத்துறங்கிறது அவங்களுடைய ரூட்டை மாத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணியில ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறாரா, இல்ல ஓ பன்னீர்செல்வம் அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக இருந்து அதிமுக ஒட்டுமொத்தமான ஒருங்கிணைந்த அதிமுக பாஜக கூட்டணியில் இணைகின்ற போது அந்த வாக்குகள் எல்லாம் சிந்தாமல் ஒரு பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் டெல்லி தலைமை அடுத்த கட்ட முயற்சியாக பிளான் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி, அதாவது பாஜகவுல ஒரு வேண்டுகோள், ஒரு டிமாண்ட எடப்பாடி பழனிசாமி வச்சாரு. பாஜகனுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலைய மாநில பொறுப்புல இருந்து நீக்கினா தான் நான் கூட்டணிக்கு வருவேன்னு ஒரு டிமாண்டை எடப்பாடி பழனிசாமி வச்சதன் பின்னாடிதான் ஒரு மாதத்திற்கு முன்பாக பாஜக அதிமுக கூட்டணி உருவாச்சு. அப்ப எடப்பாடி பழனிசாமி சொன்ன அந்த டிமாண்டை ஏற்று அமித்ஷா மாநில பொறுப்புல இருந்த அண்ணாமலையை நீக்கிட்டு நயனா நாகேந்திரனை இன்னைக்கு மாநில பொறுப்புல கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஒரு விஷயத்த பாஜகனுடைய டெல்லி தலைமை கேட்டது. இப்ப டெல்லி தலைமை எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு டிமாண்டை வைக்க போறாங்க, ஒரு அழுத்தத்தை கொடுக்க போறாங்க. நீங்க சொன்னதை நாங்க செஞ்சிட்டோம், ஆனா நாங்க சொல்றதை நீங்க இந்த தேர்தலில் கேளுங்க அப்படின்னு ஒரு டிமாண்டை வைக்க போறாங்க. என்ன அந்த டிமாண்ட்னா, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி, சசிகலா இவர்களை அதிமுகவில் பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஒற்றுமைப்படுத்துங்க, ஒருங்கிணைங்க. அப்பதான் வாக்குகள் எல்லாம் ஒரே அணியில வரும். அப்படி வருகின்ற போதுதான் நமக்கு மிகப்பெரிய அது செல்வாக்காக இருக்கும், வாக்குகளுடைய எண்ணிக்கை உயரும். அப்படிங்கிறதுனால நீங்க இவர்களை எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறது அமித்ஷானுடைய அழுத்தமாக அடுத்த கட்ட ஸ்டெப்பா தான் இருக்கும். காரணம் என்ன, எடப்பாடி பழனிசாமி கேட்டதை பாஜக செஞ்சிருச்சு. இன்னைக்கு பாஜக கேட்கிறத எடப்பாடி பழனிசாமி செய்து ஆக வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தத்துல வரக்கூடிய ஒரு சூழல் தான் இங்க அதிகமாக இருக்கும். காரணம் 2026 சட்டமன்ற தேர்தலுங்கிறது இதற்கு முன்பு நடந்திராத ஒரு தேர்தலாக இருக்கும். இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருந்து முதல்வர் வேட்பாளராக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கணும்னா அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும் அப்படிங்கிறது அது எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும். இப்ப டெல்லி தலைமை என்ன பண்ண போகுது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் மீண்டும் அழுத்தத்தை கொடுத்து ஓ பன்னீர்செல்வம் மற்ற அனைத்து தலைவர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி ஒரே அணியில திரண்டு அது பாஜக அதிமுக கூட்டணியாக மாறும் பட்சத்தில் இது வெற்றிக்கு வாய்ப்பாக இருக்குங்கிறது தான் அமித்ஷானுடைய பிளானாக இருக்கிறது. அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைவாரா, டிடிவி தினகரனுடைய ஆதரவை கொடுப்பாரா அப்படிங்கிறது அவங்க தயாரா இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு பெரிய கேட்டை போட்டு அந்த கேட்டை திறக்காம அடம்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் இங்க அண்ணாமலையும் கூட்டணியில ஒரு அதாவது மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை கூட ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பட்சத்தில்
எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் செய்வாரா அப்படிங்கிறதுலே மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இங்க ஒன்றுபட்டால், அதாவது ஓ பன்னீர்செல்வத்திற்கும் டிடிவிக்கும் அண்ணாமலுடைய ஆதரவு இருக்கும், ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலுடைய ஆதரவு இருக்குமானா அங்க கேள்விக்குறிதான். பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படும், ஒற்றுமையோட செயல்படும், அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அசைன்மெண்ட் பாஜகவிலிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இதை ஏற்று அதை சரி செய்வாரா, ஏற்றுக்கொள்வாரா, ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குவாரா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சொன்னதை அமித்ஷா கேட்டாரு, இப்ப அமித்ஷா சொல்றதை எடப்பாடி பழனிசாமி கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ட்விஸ்ட் பாஜக முன்வைக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.